உன்னை ஒரு புறம் சுமந்தப்பா, மறுபுறத்தில் ஒரு பெரும் சுமையை சுமந்து வந்துள்ளதை பார்த்தாயா? பெரும் சுமையை சுமந்து வந்துள்ள பிள்ளைகள் அப்பா, அந்த சுமையில் என்னப்பா என்று கேட்டாயா? அந்த சுமையில் என்னவா என்று கேட்டாயா? ஆஞ்சநேயன் அப்பா கேட்டாயா? அதில் உள்ளதை உன்னிடம் கூறுவதை கேட்டு பாரப்பா. அதில் உள்ளதை உன்னிடம் கூறுவதை கேட்டு பாரப்பா. அதில் உள்ளதை உன்னிடம் கூறுவதை கேட்டு பாரப்பா. ஆஞ்சநேயன் அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சுமையை சுமந்து வந்துள்ள பிள்ளைகள் அப்பா. அதில் உள்ளதை நீ கேட்டு பாரப்பா. அதில் உள்ளதை கேட்டு பாரப்பா. மனதால் உன்னிடம் கூறுவதை கேட்டாயா? மனதால் உன்னிடம் கூறுவதை கேட்டாயா? மனதால் உன்னிடம் கூறுவதை கேட்டாயா? மனதால் கூறுவதை கேட்டாயா? உன்னிடம் மனதால் கதறுவதை கேட்டாயா? உன்னிடம் மனதால் கதறுவதை கேட்டாயா? உன்னிடம் மனதால் கதறுவதை கேட்டாயா? மனதால் உன்னிடம் கூறி, மனதால் உன்னிடம் கூறி, மனதால் உன்னிடம் கூறி, மனதால் உன்னிடம் கூறி, மனதால் கதறி 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 கதறி, மனதால் கதறி 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 கையேந்தி ஆஞ்சநேயன் அப்பா உன்னிடம் மன்றாடி கேட்கின்றார்களே அப்பா. உன்னிடம் மன்றாடி கேட்கின்றார்களே அப்பா. உன்னிடம் மன்றாடி கேட்கின்றார்களே அப்பா. செவிகளால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாயே அப்பா. இதற்கு என்ன முடிவப்பா என்று கேட்கும் பிள்ளைகள் அப்பா. இதற்கு என்ன முடிவப்பா சொல்லப்பா என்று கூறும் பிள்ளைகள் அப்பா. என் ஆஞ்சநேயன் அப்பா, என் ஆஞ்சநேயன் அப்பா, என் ஆஞ்சநேயன் அப்பா. பிள்ளைகள் கேட்கும் கேள்வி அப்பா, தெய்வம் உண்டா? தெய்வம் பேசுமா? தெய்வம் கேட்குமா? தெய்வம் தீர்க்குமா என்று கேட்கும் பிள்ளைகள் கலியுகத்தில் அப்பா. கலியுகத்தில் அப்பா. அப்பா, உன்னிடம் மனதால் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லி மனதில் உள்ளதையே உன்னிடம் கூறிய பிள்ளைகள் அப்பா. இதை தீர்த்து வந்தால் உன்னுடைய புகழை கூறும் பிள்ளைகள் அப்பா. இதை நீ தீர்க்காவிட்டால் என் ஆஞ்சநேயன் அப்பா, என் ஆஞ்சநேயன் அப்பா, என் ஆஞ்சநேயன் அப்பா, இதை தீர்க்காவிட்டால் உன்னுடைய பிள்ளைகள் நீ தெய்வமா என்று கேட்டா உன்னுடைய பதில் என்னப்பா? இதை கேட்கவா உனக்கு இலங்கைக்கு முதல் ஆஞ்சநேயன் ஆலயம் அப்பா. இதை கேட்கவா உலகிலே மண்ணிலே இலங்கையிலேயே தேரில் சென்று வந்தாயப்பா. உனக்கு என்ன குறை வைத்துள்ளேன் அப்பா? ஆலயத்தில் உள்ள தெய்வத்தையும் கிரகத்தையும் கண்ணால் பார்த்தாலே தீராதைகளுக்கு தீருமே என்று கூறும் பிள்ளைகள். உன்னுடைய அபிஷேகம் உலகமே போற்றும் அபிஷேகம் அப்பா. எங்குமே காணாத ஒரு அபிஷேகத்தை கண்டேனே என்று கூறும் பிள்ளைகள் அப்பா. நித்த நித்த அற்புதமான ஆலயப்பா. நித்த நித்த அற்புதமான ஆலயப்பா. அற்புதமான தீபங்கள் அப்பா. அற்புதமான நெய்வை இனிமையான பலன்கள் அப்பா. உன்னுடைய பூசையோ உலகமே போற்றும் பூசையப்பா. அற்புதமான தெய்வமே என்று
உலகமே கூறும் பிள்ளைகள் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீ தீர்க்காவிட்டால் உலகிலே தெய்வம் உண்டா என்று கேட்டால் என்ன பதிலப்பா? என் தெய்வமே, பிள்ளைகள் உன்னை நம்பி மன்றாடியதை கேட்டாயா? நீ அற்புதமாக தீர்த்தாய் என்று நானும் நம்பினேன் அப்பா. வந்த பிள்ளைகளும் நம்பி இல்லங்கள் செல்லும் பிள்ளைகள் அற்புதத்தை காட்டி சக்தியாக வென்றுவிடு ஆஞ்சநேயன் அப்பா. உன்னுடைய பாதமே சரணமப்பா, உன்னுடைய பாதமே சரணமப்பா, உன்னுடைய பாதமே சரணமப்பா. ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம் in this world. And the lot of true devotees here who have come with a heavy heart, bearing so many difficulties within your heart, to solve all our problems in life. In this present age, when everyone is questioning the very existence of God, today we have all come here strongly believing that He exists, He is there, and He is going to solve all our problems. He is going to relieve all the pains in our life. With a strong belief, we are here pleading Him, praying Him, helping us solve all our problems. And finally, He finished with a question. If you don't solve all these problems, people will never consider you as a God. They will question us as a God or just a statue. So he again pleaded with Anjaneya, saying that he should and he has to solve our problems, and every one of us here today are going to get back home. With that, I invite Brahmashri Vishwanarayana Gurukul from Sri Lanka to deliver his eloquent speech in English. Vaidehi Savidam Sharadrimadale Haime Mahamandave Madhye Pipagamasane Marimaye Virasane Sustiram Agre Vasayati Prapanjanasudam Tattvam Munibhyaktaram Vyakyandam Baladadavi Parivritam Ramam Bhaje Syamalam. Good evening, everybody. With the grace of Sita Lakshmana Ramachandra, together with Hanuman, His Holiness Swamiji Sandrasekhar, devotees of Sri Anjaneya, highly reputed ladies and gentlemen, for all, first of all, I would like to deliver, together with our Swamiji, may Anjaneya give you all a successful, victorious, prosperous future in the years to come. It is nothing strange that 1/7 part of Ramayana, some are saying story, some are saying divine prana, and some are saying it is the real truth of human life. That Ramayana, made by, as you all in Sanskrit, by the Saint Valmiki, and in the later years, it has been done in Tamil by the famous poet Kambar. When comparing in contrast, there are so many modifications, the two originals, but the truth is one. The Almighty Krishna, or Sriman Narayana, as he is having the duty of protecting the whole living things, Brahma creating, Krishna protecting, and Rudra